ஹல்லேலூயா. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. கலங்காதே, இயேசு உண்டு. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உள்ளத்தை அவரிடம் தார். மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. பாலைவனம் தானும் வாழ்வோ, சோலையை மாற்ற வல்லவரே. பாலைவனம் தானும் வாழ்வோ, சோலையை மாற்ற வல்லவரே. மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, உள்ளத்தை அவரிடம் தார். மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. நம்பினோரெல்லாம் கைவிட்டதோ, நம்பினோரெல்லாம் தேவன் செய்வார். நம்பினோரெல்லாம் கைவிட்டதோ, நம்பினோரெல்லாம் தேவன் செய்வார். மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, உள்ளத்தை அவரிடம் தார். மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. கலங்காதே, இயேசு உண்டு. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உள்ளத்தை அவரிடம் தார். மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. மனமே தினமும் வேதனையோ, உள்ளத்தின் கலக்கம் தீரலையோ. கர்த்தனாகவே இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும்
அவரை ஒருமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதோடு இந்த நேரத்திலே பார்க்க போகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. நாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 8ஆம் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்தில் 24வது வார்த்தை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறவர். காக்கிறவருக்கு என்ன ஒரு அர்த்தம்? காப்பாற்றுபவர். காக்கிறவர்னா காப்பாற்றுபவர். அதான் நம்ம வாசிக்கிறோம். யாரை சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முதலாவது இதில் பார்க்கலாம். அதுக்கு மேல வசனத்தை வாசிப்போம். நீ ஆரோனோடும் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார். மோசே என்ன சொல்றாரு? நீ ஆரோனோடும், ஆரோன் யாருன்னா அன்னைக்கு இருந்த ஆசாரியன், பாஸ்டர், அன்னைக்கு இருந்த ஊழியக்காரன், அவனோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது. ஹல்லேலூயா. அப்போ ஆரோனுக்கும் அவருடைய மகனுக்கும் கர்த்தர் மோசேயை கொண்டு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆமா, நீ அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. அந்த ஆசீர்வாதத்துடைய சுருக்கம் இதுல 24, 25, 26 போட்டிருக்கு. அது இப்ப நமக்கு வேண்டாம். எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கறத கர்த்தர் மோசேயை கொண்டு ஆரோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்பா அப்படின்னு. அது முதலாவது 24வது வசனத்துல வரும்போதுதான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. ஆசீர்வாதத்திற்கு நாம் தனியாய் ஒன்று இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லவே முடியாது. எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் ஒன்று நடக்கிறதோ அந்த நன்மையான காரணம் அந்த நேரத்துக்கு ஆசீர்வாதம். பலவீனத்தோடு இருக்கிறோம், சுகம் கிடைக்கிறது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். வியாதியில் இருக்கிறோம், உடல்நிலை கிடைக்கிறது என்றால் ஒரு ஆசீர்வாதம். ஒரு தேவையோடு கூட இருக்கிறோம், அந்த தேவை நமக்கு நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். மன சோர்வோடும் மன பாரங்களோடும் இருக்கிறோம், அது நம்மை விட்டு நீங்கும் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதம் என்பதை தனிப்பட்ட ரீதியில் இதுதான் நாம் சொல்லவே முடியாது. அதே போலதான் அந்த இங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து யார உன்னை காக்க கடவர் என்று சொல்லு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதம் சொந்தமாகட்டும். உன்னை காக்க கடவுள் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ காத்தல் அப்படின்னு சொன்னா என்ன? காத்துக் கொள்வது, காப்பாராக, காத்துக் கொள்வாராக. அப்ப நமக்கு ஒரு காவல் வைப்பது, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பது. ராணுவம் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறாங்க. இரவு பகலும் அந்த போலீஸ்கள், காவல்துறை நமக்கு காவல் இருக்கிறாங்க. எந்த நாட்டில் வேணாலும் உலகத்துல அங்க இருக்கிற போலீஸ்கள் எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ண என்ன தெரியுமா?
நம்ம யோசிக்கிறது இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணாலே நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். மவுண்ட் ரோடுக்கு நம்ம போவோம். அண்ணா சாலைக்கு 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்றாங்க போலீஸ்ன்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்னு தெரியுமா? டிராபிக் ஆகிறது மாத்திரம் இல்ல, ஒருத்தர் கடத்திலையும் ஒரு நகையும் கிடக்காது. ஏன்னா அவங்க பயப்பட இல்லாம சைக்கிள் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. ஒரு கையில் ஒரு பொருளும் இருக்காது, கிடைத்ததெல்லாம் எடுத்து கொண்டு விடுவார். அதனால எல்லாருக்கும் யூனியனோட போலீஸ் யூனியன் கிடையாது. யூனியன் ஆரம்பிப்பார்கள் என்றால் அவருக்கு பல ரீதியில் இப்படி போராட்டங்கள் உருவாக்குவதனால காவல்துறைக்கு மட்டும் யூனியன் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. முயற்சித்தாங்க, முயற்சித்தார்கள். ஆனா அதுக்கு அனுமதி வழங்கல். பின்னாடி சில சலுகைகளை அதிகமாக்கணும். ஆட்டோ நடக்குது, கார் நடக்குது, பஸ் நடக்குது, ட்ரெயின் நடக்குது, பிளைட் நடக்குது, இதெல்லாம் சமாளிச்சிடலாம். கடை இருக்குது. காவல்துறை ஸ்ட்ரைக் பண்ணோம்னா பயன் ஸ்ட்ரைக் பண்ணா கூட தெரியாது. ஏன்னா எப்பவுமே நடக்கக்கூடிய காரியங்கள், திடீரென்று எப்பாவது நடக்கிற சம்பவங்கள், அதுதான் போகணும். ஆனா காவல்துறை என்பது அப்படி அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் வெளிப்போடு இருக்க வேண்டிய, இருக்கிறாங்க இல்லையாங்கிறது அப்பாற்பட்டது. ஆனா வெளிப்போடு இருக்க வேண்டிய ஒரு நிறுவனம் இல்லையா? நம்மை காக்கும்படி அவர்கள் இருக்கிறார்கள் கண்மொழி. இங்க நம்ம வாசிக்கிறோம். ஆசீர்வதித்து காக்க கடவுள். ஆசீர்வதித்து காக்க கடவுள். காத்து ஆசீர்வதிப்பார்கள் சொல்லி கூடாது. அவர்களை காத்து ஆசீர்வதிப்பார்கள் சொல்லி கூடாது. சொல்லிக்கலாமா கூடாதா? ஏன் சொல்லலப்போ? நம்ம ஒண்ணுதான் தெரியல. அப்போ உன்னை ஆசீர்வதிக்கிறாங்க. உன்னை ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாக்கும்படி ஒரு காவல் உனக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உனக்கு பயன்படக்கூடாது. ஒரு சமாதானம் உனக்கு வரும்போது அந்த சமாதானத்தை உன்னை விட்டு எடுத்து போடுவதற்குரிய அநேக சூழ்நிலைகள் உனக்குள்ளாய் கடந்து வரலாம். அது வெளியிலிருந்து வரலாம், உள்ளிருந்து வரலாம். ஆனால் அந்த சமாதானத்தை உனக்குள்ளாய் காத்துக் கொள்ளும்படி அவர் உனக்குள்ளே இருக்கிறார். மாறுகிறது. அந்த பலவீனம் திரும்ப வரலாம், வராமலும் போகலாம். உன்னை சேதப்படுத்தாதபடி, உன்னை காத்துக் கொள்ளும்படி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமா, இவனுக்கு அந்த கொரோனா 2வது முறையாக இருந்தது. நான் மருத்துவமனையில் இருக்கும்போது வந்து சிஸ்டருக்கும் திரும்ப நான் வீட்டுக்கு வந்தவொடனே திரும்ப அதே பிரச்சனை. எனக்கு கொடுத்த மாத்திரைகள், அது ஒரு கிட்ட அப்படியே கிடைத்தது. நீங்க வெளியில மெடிக்கல் ஷாப்ல இருக்கும்போது அதை வாங்கி கொடுத்து அதுக்குள்ள சில காரியங்களை செய்யணும். அது மாறி திரும்ப வரும்போது இந்த வியாதி என்று சொன்னதற்காக நான் வந்து பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் திரும்ப வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி அது நம்மை சேதப்படுத்தாதபடி, நம்மை நாசப்படுத்தாதபடி, நம்மை அழித்து விடாதபடி கர்த்தர் நமக்கு காவலாய் இருந்து காத்துக்கொள்கிறார். எனக்கு அவர் காவல் வைக்கிறார். அவர் காத்துக் கொள்ளக்கூடியவர். அடிப்படையில ஒரு சில காரியங்களில் இருந்து அவர்களை காத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அது என்று என்ன என்று பார்க்கலாம். 1ஆம் சங்கீதத்தில் 30ஆம் சங்கீதத்திற்கு 3வது வசனத்தை வாசிக்கிறோம். 30 கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏறப்பண்ணி
நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே. ஆனா உலகத்துல பார்க்கிற எல்லா மனிதனும் ஒன்று நெருப்புக்கு இரையாகணும், இல்லைன்னா மண்ணுக்கு இரையாகணும். இது நியதி. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் மனிதனுடைய எந்த மனிதனையும் ஒன்று புதைக்கிறார்கள், இல்லாவிட்டால் எரிக்கிறார்கள். வேற என்ன செய்யறாங்க? இந்த மனிதனை சாப்பிடக்கூடிய சில இடங்கள் இருந்தது. இப்ப எல்லா இடமும் ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா மிஷனரிகள் கடந்து போய்தான் அந்த கிறிஸ்தவத்தை அறிவித்து அவர்களை மாற்றி இருக்கிறார்கள். ஓரளவுக்கு சிலவர்கள் நமக்கு தெரியாத சில இடங்கள்ல இருக்கிறார்களா என்று தெரியாது. டோட்டல் தெரிந்த அளவுக்கு எல்லாம் மாறிவிட்டது. அவர்கள் கூட செத்த மனிதனை சாப்பிடுவாங்க தெரியாது. உயிரோடு இருக்கிற மனிதனை அடித்து சாப்பிடுவாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனை அடித்து சாப்பிடுவாங்க. அவன் செத்து போயிட்டான் என்று தெரிந்தால் அவனை எடுத்து சாப்பிடுவாங்களான்னு அது கேள்விக்குறிதான். தெரியாது. சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உயிரோடு எடுத்து அவனை அடித்து அவர்களை பிடித்து சாப்பிடுவாங்க. இங்க வரும்போது நான் என் ஆத்மா பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு ரெண்டு காரியங்கள் சொல்லி என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து என்ன செய்யுங்க? ஏற பண்ணுங்க. இந்த ஆத்மா வந்து மருத்துவ ஆத்மா பாதாளத்துக்கு போன பிரயர் பண்ண சொல்லியிருக்கு. பிரயர் பண்ணதான் வாசிக்கும். சாதனுடைய ஆவியை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினால் அந்த திருக்கு நசி என்று சொல்லி வாசிக்கும். அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தான் இயேசுவானவர் சிலுவையில மரித்த அந்த 3 நாள்களில் போய் பிரசங்கித்தாருன்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனா மறிக்கக்கூடிய அந்த ஆத்மா போகக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஸ்தலம் உண்டு. எந்த ஆத்மாவானாலும் ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் மறிக்கணும்னா அது போகக்கூடிய இடம் என்னன்னு தெரியுமா? பரதீசு. அந்த பரதீசு என்ற இடம் தான் 3வது வானம். பவுல் சொல்லும் போது 3வது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு புறம்பாக இருந்தாலும் நான் அறியேன் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா ஆவிகளும் அந்த மத்திய வானத்தில் தான் இருக்க வேண்டும். 3வது வானத்தில் இயேசுவினுடைய நியாய தீர்ப்பு வரும்போதுதான் அது பரலோகத்திற்கா நரகத்திற்கா என்று தீர்க்கப்படுகிறது. பிரேயர்பாட்டு காலத்துல வந்து பாதாளத்திற்கு போனாங்க. பிரேயர்பாட்டு ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பாதாளத்துல இருந்து கொடிய வேதனைப்படுறேன், எனக்கு 5 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவங்க அந்த நரகத்துக்கு வராதபடி அவருக்கு ஆற்றல் அனுப்பி சொல்லுகிறது. இப்போ பாதாளம் அந்த நரகத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்றைக்கு வந்து இந்த சொற்பம் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி மறந்து வந்தது. அப்ப பாதாளத்திற்கு போகக்கூடியதான பாவமான காரியங்கள், தவறான காரியங்கள், வீணான காரியங்கள் ஒன்றும் எனக்குள்ளாய் வராதபடி என்னை அங்கிருந்து என்ன செய்யுங்க? ஏற பண்ணுங்கய்யா. எந்த ஆத்மா பாதாளத்துக்குள்ள போகும்? எந்த ஆத்மா பாதாளத்துக்குள்ள போகும்? பாவம் செய்கிற ஆத்மா. அப்போ பாவம் செய்கிற ஆத்மா பாதாளத்துக்குள்ள போகுதுன்னா இங்க வரும்போது நான் பாதாளத்துக்குள் போகாதபடி என்னை தூக்கிவிடும். அந்த பாவங்கள் என்னை ஆட்கொள்ளாதபடி அதிலிருந்து என்ன வெளியிலே இடம் என்று மனிதன் எங்க சொல்லுகிறோம். அதிலிருந்து என்ன வெளியில தூக்கி விடுங்க ஐயா, நான் அதுக்குள்ள போய்விட வேண்டாம் என்று சொல்லி இங்க சொல்லுகிறோம். பாவம் என்றால் என்ன? அநேக பாவங்கள் உண்டு.
பாவத்தை நினையாதிரும் என்று வேதம் சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால் போட்டார் என்று வாசிக்கிறோம். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டார் என்று வாசிக்கிறோம். அவங்க அந்த பாதாளத்துல நான் பாவத்தோடு போக வேண்டாம், அந்த பாவத்துல நீட்டு பாதாளத்தில் நான் கைப்பிடித்து மேலே தூக்கி விட்டு தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம்? நான் குழியில் இறங்காதபடி, அந்த பாவத்தோடு கூட நான் குழியில் இறங்காதபடி. குழியில் இறங்கலாம் மறித்து அடக்கம் பண்ணப்படுவது, அவ்வளவுதான். பாவத்தோடு கூட அந்த குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்துக்கொண்டோம். அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளை, நாம் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய சமூகத்தில் வந்தோம். பாவம் செய்யறோமா? பாவம் செய்யறோமா? செய்யறோமா இல்லையா? நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கேட்கல தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரட்சிப்பு உண்டு. அதுக்கப்புறம் அந்நிய ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு. கேட்கல வாசிக்கிறோம். இன்னொன்று முடிவு வரையிலும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்பாவிட்டாலும் பாவம் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. துணிகளை நாம் அழுக்காக்க வேண்டும் என்று விரும்புவது இல்லை. ஆனா துணிகள் என்ன ஆயிடுது? அழுக்கு ஆயிடுது. நம்ம உடம்பு நம்ம அழுக்காக்கும் நம்ம ஒரு நாள் விரும்புறது இல்லை. ஆனா உடம்பு என்ன ஆயிடுது? அழுக்கு ஆயிடுது. எப்படி அழுக்காகுது? நம்ம துணியாகட்டும், நம்முடைய சரீரமாக எப்படி அழுக்காகுது? சொல்லுங்க பாருங்க, எப்படி அழுக்காகுது? தெரியல. அழுக்காடு மட்டும்தான் நமக்கு தெரியும். எப்படி அழுக்காடு நமக்கு தெரியும். அந்த அழுக்குக்குள்ள நம்ம போகல, அழுக்குல படுத்து எந்திரிக்கல, அழுக்குல உருண்டு எந்திரிக்கல. ஆனா அழுக்கு ஆகிடுது. அதே போல உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் சில பாவங்கள் நம்மை தொடர்கிறது. அதுக்குதான் கர்த்தர் சொன்னாரே, நீ அனுதினம் உன்னை என்ன எடுத்தாங்க, அனுதினம் என்னை விட்டுக் கொடு, என்னிடத்தில் உன்னை விட்டுக் கொடு, உன்னை சாராதபடி உனக்கு நான் காவலனாயிருந்து உன்னை காத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்குள் போகாதபடி, நாம் நம்முடைய சரீரத்தை குறைக்குள் கொண்டு போகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எல்லாரும் வீட்டுல போயாகணும், பாவத்தோடு போகாதபடி. அதான் முக்கியம். எல்லாம் வீட்டுல போறவங்க பாவத்தோடு போகாதபடி உன்னை கர்த்தர் காத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக அதே வசனத்தை சரி அதே வசனத்தை வாசிங்க. சரி, இரண்டாவது வசனத்தை வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை நீர் குணமாக்கினீர். என்னை நீர் குணமாக்கினீர். இரண்டாவது எப்படி காத்துக் கொள்றாரா? நமக்கு சுகம் கொடுக்கிறது மூலமாய். குணம் என்று போடப்பட்டிருக்கு. எதுல குணம்? குணம்னா பல அர்த்தங்கள் இருக்கு. குணங்கிறது பல அர்த்தம் இருக்காது வேண்டாம். ஒரு குணம் என்றால் என்ன? சத்தமா சொல்றது யாரிலிருந்து சுகம் கிடைக்கிறது, அதான் குணமாகிறது. குணம். இந்த குணம் எதிலிருந்து நமக்கு வேணும்? எதிலிருந்து வேணும்? ஆவியில குணம் வேணும், ஆத்மாவில் குணம் வேணும், சரீரத்தில் குணம் வேணும். இந்த மூணு காரியத்தில் நமக்கு குணம், அதை சுகம் வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மை சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலைகளில், எந்தெந்த நிலைமைகளில் அவர் சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தான் அறிந்து வேண்டும். நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது சில நேரம் இந்த தண்ணியை போய்
உட்கார்ந்து இருக்கும்போது பத்து நேரம் நான் தண்ணி குடிக்கிறது. அந்த தண்ணி எப்ப குடிக்கிறேன்னா சும்மா குடிக்கிறேன், காரணம் குடிக்கிறேன். எனக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒரு வலி தெரியும். அந்த வலி வரும்போது கொஞ்சம் அந்த தண்ணியை எடுத்து குடித்து லேசா அது ரிலீஃப் ஆயிட்டு நேரம் கஞ்சியா வைப்பது அந்த இடத்துல வைப்பேன். இல்லைன்னா அப்ப அந்த வலியை என்ன விட்டு போவோம், அந்த வரையும் எனக்கு குணமாக்கும். அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. எந்த பாடலுக்கு எந்த சரணம் வருது, இல்லை எந்த ஜபத்துல இருக்குது, அப்படி எழுந்திருக்குமா நார்மலா. சில நேரம் எனக்கு பிரசங்கிக்கும் போது கூட எனக்கு ஒரு சின்ன வலி போடுது. இருக்கும் சொல்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பேன். மனதில் நிறைய இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவத்தை உலகத்துல பகிர்ந்து கொள்ளும். நம்ம குணம் தேவை, முதலாவது பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். பாவம் நம்மை தொடர்ந்து கொள்கிறது, அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். இரண்டாவதாக நமக்கு சுகம் கொடுக்கிறார், நல்ல ஒரு குணம் கொடுக்கிறார். சுகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நமக்கு நடக்கும், வாரத்துல நடக்கும். மூணாவது ஒரு காரியம் வாசிக்கிறார். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எந்த சமாதானம் காத்துக்கொள்ளுமா? தேவ சமாதானம். ஏன் தேவ சமாதானமாக போடுறது? வேற என்ன சமாதானம் இருக்குது? உலக பிரகாரமான சமாதானம் நிறைய இருக்குது. உலக பிரகாரமான சமாதானம், இந்த குடிகாரங்க கேட்டா ஏன் குடிக்கிறாங்க? குடிகாரன்னா அவங்க சொல்லக்கூடாதான், குடிகாரன்னு சொல்லணுமா, எல்லாம் மத அனுபவம்னு சொல்லணுமா? சொல்லணுமா? எத்தனை பேர் பாருங்க. இப்ப ஏதோ ஒரு ஊர்ல போடுறாங்க, தர்மபுரி பக்கத்துல எங்கேயோ கிருஷ்ணகிரியா தர்மபுரி ஊர் போட்டிருந்தாங்க. வால் போஸ்ட் அடிச்சு பெரிய பந்தெல்லாம் போட்டு அந்த ஊருக்கே பெரிய விருந்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா புலியை நிறுத்தி 100வது நாள், புலியை நிறுத்தி 100வது நாள். ஏனாலும் அந்த 100வது நாளுக்குள்ள 80,000 ரூபாய் கடனை அடைத்திருக்கிறேன். அப்ப அந்த ஒரு மாசத்துல நம்ம எவ்வளவு பிடிச்சிருக்கிறான்? 80,000 ரூபாய் செலவு பண்ணி குடிச்சிருக்கிறான். குடியை நிறுத்தி இந்த ஒரு மாதத்துல, அந்த 100 நாள்ல, ஒரு மாதத்துல 100 நாள்ல 80,000 ரூபாய் கடனை அடைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வால் போஸ்டர் அடிச்சு எல்லாம் பந்தல் போட்டு பெரிய ஒரு கல்யாணம் இந்த மாதிரி பிரபலப்படுத்தி இருக்கு. மதப்பிரியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு தனியா ஒரு தொகுதி வேணும், நாங்க எலெக்ஷன் இருப்போம், எங்களுக்கு யார் ஓட்டு போட வேண்டாம், என்னுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் போட்டா போதும், நாங்க ஜெயிச்சுக்குவோம். ஏன்னா இங்க இருக்கிற 75% மேல அவங்க தானே இருக்கிறாங்க. 75% மேல குடிகாரன் தான் இருக்கிறது. கொஞ்சம் குடிக்கிறானோ நிறைய குடிக்கிறானோ அது வேற. ஆனால் அவங்க ஓட்டு அவங்க தான் போதும், நாங்கள் ஜெயிச்சு விடுவோம். எங்களுக்கு வண்டிக்கு தனியா நம்பர் கொடுன்னு கேட்கிறாங்க. எங்க வண்டிக்கு தனியா நம்பர் கொடுங்க. இல்ல மஞ்சளும் வெள்ளையும் வச்சிருக்கிற போர்டு, மதுப்பிரியர்களுக்கு வேற நம்பர், வேற போர்டு வை. அதே நம்பர்னா போர்டு வேற வை. அப்ப யார் பார்த்தாலும் ஓ இது வந்து மதுப்பிரியர் நம்பர், மதுப்பிரியர் வண்டி வருது ஒதுங்கிடுவாங்க. நீயா கலந்து வச்சுக்க, நான் குடிச்சிட்டு வரும்போது நீயா பயன்பட்டு நீயா குடிச்சுக்கிறேன் எதுக்கு? அப்ப எங்க வண்டியை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க.
அதனால எங்களுக்கு வந்து அந்த நம்பர் பிளேட்டை மாத்து. அவங்க கேட்கறாங்க இன்னைக்கு. கேட்கறதுல யாரும் பண்ணுது? நம்ம பதில் போனா அளவுக்கு முட்டிடுறானே, நல்லா வரானா நாசமா போய் வரானான்னு தெரியலையே. அப்ப நம்ம அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒதுக்கணும். அப்ப அந்த வண்டியினுடைய நம்பர் பிளேட்டை பார்த்தா செலவளை வாங்கிக்கிற முடியும். அப்போ நம்மை காத்துக் கொள்ள வேண்டுமா? அந்த சமாதானம் அல்ல. இது எந்த சமாதானம்? தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் நம்மை காத்துக் கொள்ளணுமா? இந்த தேவ சமாதானத்தில் நம்மை காத்துக் கொள்வாரா? அதை காத்துக் கொள்றதுல ரெண்டு காரியத்துல காத்துக் கொள்ளுங்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை முதலாவது காத்துக்கொள்ளும். இருதயத்தை காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயங்களை முதலாவது காத்துக்கொள்ளும். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? எல்லா நினைவுகளும் எங்க இருந்தா வருது? இருதயத்தில் இருந்துதான் வருகிறது. இதை நம்ம பார்த்தோம். பொல்லாத சிந்தனை ஒருவனுடைய இருதயத்தில் வந்து புறப்பட்டு வரும்போது ஒரு மனிதனை கீட்டுப்படுத்தும். உள்ளே போகிறது ஒன்று மனிதனை கீட்டுப்படுத்தாது என்று அங்கு 13 விதமான காரியங்களை அவர் போக்கி சொல்லுகிறார். அதனால்தான் சொல்றாரு, இந்த இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பாடுகளை தீட்டுப்பட்டும் என்று சொன்னது போல அந்த தீட்டான காரியங்கள் வெளியில வரும்போது அது உன்னை நோகடித்து விடுகிறது, உன்னை பாட்படுத்தி விடுகிறது. அப்படி இல்லாதபடி உன் இருதயத்தை நான் காத்துக் கொள்வேன். அதனால சொல்லும் போது, மகனே உன் நெஞ்சை எனக்கு தான், உன் இருதயத்தை எனக்கு தான் என்று சொல்லுகிறார். சரீரத்தில் மோசமான ஒரு உறுப்பினான இருதயங்கள் அதில் வாழ முடியும். ஒரு கையில 2 கையில வாழ்ந்துடும், காலில் வாழ்ந்துடும், கண்ணுல வாழ்ந்துடும், பேச முடியலாம் வாழ்ந்துடும், சரீரம் எந்த உறுப்பும் இல்லாமல் வாழ்ந்துடும். ஆனா இருதயம் இல்லைன்னா வாழ முடியாது. கிட்னா ஒரு கிட்னியை கொடுத்துருவாங்க, ஒரு கிட்னியில வாழ்றாங்க. 2 போயிடுச்சுனா கூட அது மிஷின் அதுல மாற்றி வாழ்றாங்க. ஏன்னா இருதயம் முக்கியமாக ரத்தங்களை பண்ணி கொடுக்கக்கூடியது. நமக்கு போகக்கூடிய அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய அவருடைய வேலை. அது இல்லைன்னா வாழ முடியாது. அவ்வளவு ஆமா, நல்ல ஒரு பகுதி தான் இருதயம். ஆனா அது போல மோசமானது ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன தீக்குச்சி, சின்ன வத்தி குச்சி ஒரு பெரிய காட்டைய எரிச்சிடும். அதே போல அந்த இருதயத்திலிருந்து எழும்புற ஒரு சின்ன ஒரு வார்த்தை, சின்ன ஒரு நெருப்பு அந்த குடும்பத்தை அழிச்சிடும், அந்த ஊரையை அழிச்சிடும். அதனால சொல்லுவாங்க, உன் இருதயத்தை தேவ சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். உன் இருதயத்தில் இருக்கக்கூடியதானே தேவ சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகள், எந்த சம்பவங்கள் வந்தாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காத்துக்கொள்ள நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லுகிறார். நிறைய அந்த இருதயத்தை கொண்டு ஏற்றுறோம்னா அது இப்ப நமக்கு வேண்டாம். அடுத்த பகுதியில் வரும்போது அதே வசனத்துல உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்வார். உங்கள் சிந்தைகளை, சிந்தைனா என்ன? சிந்தைனா என்ன? மனம் சிந்திக்கிறது தான் சிந்தை. அப்படின்னா என்ன? சிந்தைனா சிந்திக்கிறது. சிந்திக்கிறதுனா என்ன? ஸ்டவ்
சொல்ல எழுதிக்குமா என்னன்னு தெரியாது. பாலை வச்சுமே இறக்கி வச்சுட்டு போன தெரியுங்க. போய் என்ன சாப்பிட போறோம்? போகும்போதே இங்க குழந்தை சாப்பிடுறதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஸ்னேகம் வரும். வெளியில போனவன வராது. இங்க இருக்கும்போது ஸ்னேகம் வந்துட்டு நாம ஒரு காரியத்தை பேசும்போது இன்னொரு சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தை எங்க இருந்து உருவாகிறது? சரி, மண்டையா மூளையில இருந்து உருவாகுது. மண்டைக்குள்ள இருக்கிறதான் மூளை. மூளையில இருந்து உருவாகிறது, இருதயத்திலிருந்து அல்ல. சிந்தை எங்க இருந்து உருவாகிறது? மூளையிலிருந்து உருவாகிறது. அதனாலதான் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருதயம் ஒரே வாக்கில் முடிச்சிருப்பார் இல்லையா? நம்ம சிந்தைகள் எங்க இருந்து உருவாகிறது? மூளையிலிருந்து. அந்த சிந்தைகளை அவர் என்ன செய்கிறாரா? தேவ சமாதானத்தோடு காத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் நம்ம யோசிக்கிறதையும் நம்ம சிந்தையில நினைக்கிறதையும் எந்த மனிதனும் வெளியில கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இந்த போலீஸ்ல உண்மையை கண்டறியும் ஒரு சோதனைன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த சோதனை எல்லாத்துக்கும் எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம், அதாவது ஒரு காரியத்துல முடியல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதுக்குள்ள கடந்து போவாங்க. அது கடந்து போகும்போது பல அந்த உயர் அதிகாரிகிட்ட அதுக்கு அனுமதி வாங்கணும். அதோடு சில மருத்துவர்கள்ட்டையும் அதுக்கு அனுமதி வாங்கணும். இந்த சரீரம் அதுக்கு ஒத்து வரும் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர்களை ஒரு ஒரு மயக்க நிலைமை மாதிரி ஒன்று கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த உண்மை அறியும் தன்மை உள்ளத்துல இருந்து அந்த காரியத்தை கொண்டு வருவாங்க. உள்ளத்துல என்ன யோசிச்சுட்டு இருக்காங்களோ அது அப்படியே வெளியே வருமா அப்படின்னு ஒரு சிகிச்சை இருக்கு. அது எல்லாருக்கும் பண்றதில்ல போலீஸ். இங்க வரும்போது நம்முடைய சிந்தைய வெளியில இருக்கிற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம சிந்திக்கிறதற்கு தேவனானவர் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். நம்ம நினைக்கிற நினைப்புக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறார். போன உடனே இட்லி சாப்பிடணும்னு நினைச்சோம்னா அந்த இட்லி அந்த உருண்டையாவோ சப்பையாவோ அது எப்படியோ அது எப்படி ஆகும்னு சொல்றது அப்படி இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை கொடுக்கிறார். தோசைன்னு சொன்னா அது விரிஞ்சு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உருவத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு சிந்தையில என்ன உருவாகுது அது கொடுக்கிறார். இந்த தோசை இட்லியும் ஒரே மாவு தான். பழைய நாட்கள்ல வேற வேற மாவு, ரெண்டுக்கும் அளவுகள் மாறுபட்டு. ஆனா இன்னைக்கு ரெண்டுக்குமே ஒரே மாவு தான். ஆப்பத்து கூட பழைய நாள்ல வேற மாவு, இன்னைக்கு அது கூட தோசை மாவு. தோசை அதே எப்படி இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட்கள் மாறுபடும். நீங்க செஞ்சு பாருங்க, அளவுகளை மாற்றி போட்டுருக்காங்க. இட்லி மாவுலயே தோசை ஊத்தலாம், வராதுங்கிறது இல்லை. ஆனா அந்த ஒரிஜினலா தோசைக்கு செய்யற மாவு மாதிரி அந்த தோசை இருக்காது. அந்த அளவுகள் மாறுபடும். அதே இதுல நீங்க ஆப்பம் ஊத்தலாம், அது என்ன தோசை ஆப்பம்னு சொல்லிக்கலாம். அது ஆப்பமா இருக்காது. வேலை மறுபடியும் தனித்தனியா போடுவாங்க, செய்யறாங்க, ஒண்ணும் இல்லை. போட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வைக்கிறது சொன்னாங்க. அப்பதான் நீங்க நடுவில் ஓடிக்கொண்டு இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவு, ஒரே அளவுதான் போடணும். சில இடத்துல வேணா கொஞ்சம் அதிகமா ஊற்றுவாங்க. இட்லி எத்தனை ரூபா ஒரு இட்லி? சாதாரணமா 10 ரூபா சின்ன கடைகள்லயே. கொஞ்சம் பெரிய கடையில போனோம்னா 12 ரூபாய்க்கு 20 ரூபாய் இல்லையா? அதே ஒரு கரண்டில ஊத்துற தோசை எத்தனை ரூபா? 30 ரூபா. 10 ரூபா 30 ரூபா. பெரிய கடையில போனா 60 ரூபாய்க்குலாம் கிடைக்கிறது. கொஞ்சம் பெரிய கடை போனா அது சின்ன மிடில் அந்த 60 ரூபாய். ஒரே அளவு மாவுங்க. நல்லபடியா எண்ணெயை காமிக்கிறான்,
இல்லை நீராட்சி தான் ஒரே அளவு மாவு தான், அது கொஞ்சம் உப்பு இருக்குது, இது பழத்து இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. இது 10 ரூபா, அது 60 ரூபா. ஏன் அப்படி 6 மடங்கு போகுது? கோசக்கலாம் ரெண்டும் நெருப்புல தான் வேகும், ரெண்டும் நெருப்புல தான் வேகும். தண்ணியில வேகுது, அது எண்ணெயில வேகுது, வேற ஒண்ணு. இது ஒரே இடத்துல குவிந்து இருக்குது, அதனால 10 ரூபா. அது விரிந்து பிராடா இருக்குது, அகலமா இருக்கு, அதனால அது 60 ரூபா. மதிப்பு கூடி போச்சு. அதுபோல நம்முடைய உள்ளம் கூட கொஞ்சம் பறந்து இருக்கும் என்றால் அதனுடைய மதிப்பு கூடும். நாம் எனது என்று சுருங்கி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய மதிப்புகள் குறையும். ஒரு திறந்த மனது, ஒரு பரந்த மனது, ஒரு விசால மனது இருக்கும் என்று சொன்னால் அதற்கு மதிப்புகள் கூடும், மறந்து போகும். அப்போ என்னன்னா நம்முடைய நினைவனுடைய அந்த எண்ணங்களுக்கு, அந்த தோற்றங்களுக்கு ஒரு உருவத்தை கொண்டு வருகிறார். இது மனிதனால் முடியாது, மனிதனால் முடியாது. நமக்கு நம்ம தோற்றத்தையே பார்க்க முடியாது. நீங்க உங்க உடம்புடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்க முகம் எப்படி இருக்கு, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்க எப்படி இருக்கு. இல்ல கண்ணை மூடிக்கிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கண்ணை மூடிக்கு உங்க உருவம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல உங்க முகத்தை மட்டும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு. கண்ணாடியில பார்த்தா மட்டும்தான் தெரியும். நீங்க கண்ண மூடிக்கிட்டு உங்க உருவத்தை பாருங்க, தெரியாது உங்களுக்கு. கண்ண பாருப்பா, உன் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்பா. இது வரைக்கும் யோசிக்கல இல்லதா? யோசிக்க உன்னுடைய உருவத்தை என்னால பார்க்க முடியாது. நீ கண்ண 3 நாள் 26 நாள் உடைய உருவ அமைப்பை நீ சொல்ல முடியாது. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நீ என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். முன்னாடி நின்று உடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கு, கண்ணை எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீ பார்த்து கொள்ளலாம். ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்ம சிந்திக்கிற அந்த செயலுக்கே, அந்த சிந்தனைக்கே ஒரு உருவத்தை கொடுக்கிறார். நம்முடைய சிந்தைகள் தவறி போய்விடாதபடி, நம்முடைய சிந்தைகள் வீணாய் போய்விடாதபடி, நம்முடைய சிந்தைகள் நம்மை ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விடாதபடி நம்முடைய சிந்தையை அவர் காத்துக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிந்தைகள் மாறுபடும் போதுதான் நம்முடைய செயல்கள் மாறுபடுகிறது. நம்முடைய சிந்தைகள் ஒழுங்காய் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் ஒழுங்காய் இருக்கும், நம்முடைய நடக்கைகள் ஒழுங்காய் இருக்கும். நம்முடைய சிந்தைகள் மாறுபடும் போது நம்முடைய செயல்கள் மொத்தமா என்ன செய்கிறது? மாறுபடுகிறது. அதைத்தான் நீங்க சொல்றாரு, காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. சிந்தையை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 17:11 வாசிக்கலாம். யோவான் 17:11. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல, நானும் நீயும் ஒன்றாய் இருக்கிறது போல, நம்மை போல் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இயேசுவானவருடைய மரண நேரம் வந்தது என்று அவர் புரிந்து கொண்டார். கடைசி நாட்களுக்குள் கடந்து விட்டோம் என்று அறிந்து கொண்டார். அதனால அந்த சீஷர்களை பிதாவுடைய கருத்தை ஒப்புக் கொடுத்த ஒரு ஜெபம்.
பிதாவுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து, என்னுடைய நேரம் வந்துருச்சுப்பா, நான் உங்களிடத்துல வர்றதுக்கு ஆயத்தமாயிட்டேன். அதனால என்னோடு இருக்கக்கூடியதானே என்னுடைய இந்த சீசர்கள், 70க்கு மேற்பட்ட சீசர்கள் இருந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நெருக்கமானவர்கள் 12 பேர். அந்த 70க்கு மேற்பட்ட சீசர்களையும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது போல இவர்களும் நம்மோடு வந்து சேரணும், நம்மோடு இருக்கணும். அது வரைக்கும் இவர்களை காத்துக்கொள்ளும். அன்றைக்கு நேரடியா அவர்களுக்கு சொன்னது. இன்றைக்கு நாம் அவருடைய சிஷ்யர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அவருடைய சமூகத்திற்கு போகும்படியாய் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு நமக்காய் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தவறான காரியங்களுக்குள் போய் அழிந்து விடாதபடி, வீணான காரியங்களுக்குள்ளாய் அழிந்து போய் விடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளும்படியாய் பிதாவுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவர் கடந்து போயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்காக. அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்துவார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவர். முதலாவது எதை காத்துக் கொள்றாரு? பாதாளத்திலிருந்து பாதாளத்துக்கு போய்விடாதபடி, பாவத்தில் விழாதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவதாக வியாதிகளிலிருந்து ஆவி ஆத்ம சரீரத்திலே நமக்கு குணத்தை கொடுத்து காத்துக் கொள்ளுகிறார். அடுத்ததாக தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளும்படி காத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய சிந்தையை ஆளும்படி காத்துக் கொள்ளுகிறார். ஐந்தாவதாக என்ன பார்ப்போம்? பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அழிந்து போகாதபடி, நாம் பாவத்திலே மூழ்கி போகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளும்படி பிதாவுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறார். காத்துக் கொள்ளும்படி வருகை வரைக்கும் நம்மோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும். நீயும் நானும் ஒன்னா இருக்கிறோம்ப்பா, இதே போல என்னுடையவர்களும் நம்மோடு இருக்கும்படி அவர்களை காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்படி என்றால் வருகை மட்டுமே காத்துக் கொள்ளும். அதற்கு முன்னால் மரணம் வரும் என்றால் அதை நாம் தவிர்க்க முடியாது. அப்படி இல்லை என்றால் அது வருகை மட்டும் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இங்கே இயேசுவானவர் ஜெபிக்கிறார். இயேசுவானவர் வேண்டிக் கொள்ளுகிறார். நம்மை தொடர்ந்து அவர் காத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எப்படி காத்துக் கொள்வார் என்பதற்கு 2 காரியத்தை பார்க்க. எப்படி காத்துக் கொள்வோம்? 1 பேதுரு 1:5. 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால காக்கப்பட்டிருக்கிற? தேவனுடைய பலத்தினாலே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலம். பலனுக்கும் பலனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பலம் என்று சொல்லும் போது அது கிரியையில வரக்கூடியது. பலம் என்று சொல்லும் போது சரீரத்தில் உருவாகக்கூடியது. இது கர்த்தர் அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். பலனாய் கர்த்தர் நமக்கு அந்த பலனை பலனாய் நமக்கு கொடுக்கிறார். அதான் வாசிக்கிறோம். எந்த பலனா? தேவ பலன். சரீரத்தில் நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க, குடிங்க, அதை மக்கள் இல்லை. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதை சாப்பிடணுமோ, இல்லை எதை குடிக்கணுமோ, இல்லை நீங்க எப்படி இருக்கணுமோ அதை இங்க செய்யுங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு பலனை கொண்டு வரக்கூடியது அல்ல. அந்த குறிச்ச நேரத்துக்கு பலன் இருக்கும், அவ்வளவுதான். அதை காட்டிலும் இந்த வேத வசனங்கள் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் போது
இந்த வேத வசனங்களை நமக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த வேத வசனங்களை நாம் உட்கொள்ளும் போது அந்த பலன் நம்ம கடைசி வரைக்கும் போதுமானதா இருக்கும். எல்லாவற்றையும் மேற்கொள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளு, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளு. வேத வசனங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனாலதான் தேவ பலனை கொடுத்து நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் அடிக்கடி சொல்றேன், தேவன் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலாம். அவர் அறியாதபடி ஒன்றும் நமக்கு நடக்காது. அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தா எல்லாமே நமக்கு சரியாயிடும். அந்த தேவ பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவராய். இன்னொரு காரியத்தை யூதா 24 இதுக்கு அடுத்தது நீங்க பார்த்த பேருக்கெல்லாம் அடுத்தது வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி யூதா வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய், அழுக்கற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும். சரி, நீங்க தொடர்பு வாசித்து போலாம். இதுல வரும்போது வலுவாதபடி காக்கக்கூடியவர். அல்லேலூயா. வலுவுறதுனா என்ன? அழுவுறதுனா என்ன? அழுவுறதுனா என்னப்பா? அழுவுறதுனா தெரியாதா? என்னது? தண்ணி வருதா? அழுவுறதுனா தண்ணி வரும். அவ்வளவுதான் தெரியும். அழுவுறது தண்ணி. வலுவுறதுனா மழை நேரம் வந்துச்சுன்னா தெரியும். கால் ஒரு இடத்துல வைப்போம், நம்ம கால் எங்கேயோ போய். சிலருடைய வீட்டுல பாத்ரூம்ல அப்படி இருக்கும். நம்ம காலை ஒரு இடத்துல வச்சோம்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும். வலு போறது, வலுக்கிறது. சில நேரம் நம்மளுடைய பொருள்களை பிடிப்போம். ஏன் பொருள்களை பிடிக்கிறதுக்கு இருக்கு? மீன் எடுத்துக்கங்க, ஒரு உயிரோடு இருக்கிற மீனை கையில பிடிங்க, என்ன ஆகும்? அதான் கழுவுற மீன்ல நழுவுற மீன், வலுவுற மீனும் தான். அது எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கை வழுவி போகாதபடி, நம்முடைய விசுவாசத்திலிருந்து நாம் வீழ்ந்து போகாதபடி, நம்முடைய பரிசுத்தத்திலிருந்து நாம் வீழ்ந்து போகாதபடி, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நாம் வீழ்ந்து போகாதபடி, சபையிலிருந்து நாம் வீழ்ந்து போகாதபடி அவர் நம்மை காத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காத்துக் கொள்வார். அப்போ முதல்ல வாஸ்தவ சுத்த வாசிக்கும் என்னாகமோ 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வதிக்கிறார். அதே சமயத்துல உன்னையும் என்னையும் காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. எப்படி எப்படி காத்துக் கொள்கிறார்? முதலாவதாக பாதாளத்தில், அதாவது பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி நம்மை காத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக குணத்தை கொடுக்கிறார். சுகம் வச்சுக்கங்க, சுகத்தை கொடுக்கிறார். எதுல? ஆவி, ஆத்மா, சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக வரும்போது தேவ சமாதானத்தோடு கூட இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் அவர் காத்துக் கொள்ளுகிறார். ஒரு பகுதியை மாத்திரம் அல்ல, இருதயத்தை மாத்திரம் அல்ல, சிந்தையும் அவர் காத்துக் கொள்ளுகிறார். எதுவரைக்கும் காத்துக் கொள்றாரா? தேவனுடைய வருகை வரைக்கும். இல்லை என்றால் நம்முடைய மரணம் வரைக்கும் இயேசுவோடு கூட நாம் சேரும்படி, தேவனோடு கூட நாம் சேரும்படி நம்மை அவர்
காத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். எதினால் காத்துக் கொள்ளுகிறார்? தேவனுடைய பலத்தை கொடுத்தும் நாம் வழுவி போகாதபடியும் நம்மை காத்து அவர் காத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. 8வது மாதத்துல நமக்கு இது நடக்கும். 8 என்றால் ரட்சிப்பு, ஒரு விடுதலை. நிச்சயமாகவே இது நமக்கு நடக்கும்.